சிவம் சாய் அகாடமி, எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியின் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம தொடர்ச்சியாக வகுப்புகளை பார்த்துட்டு வரோம். இதற்கு முன்பு நம்ம நாலடியார், நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, பழமொழி 400, சிறுபஞ்சு மூலம் போன்ற பல்வேறு வகுப்புகளை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 6 நூல்களை பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது 7வது நூலாக நம்ம பார்க்க போகிறது ஏலாதியை தான் பார்க்க போகிறோம். நம்முடைய வகுப்புடைய மிக முக்கியமான சிறப்பு என்னென்னா, நம்முடைய வகுப்பை பார்த்தாலே நீங்கள் பழைய புத்தகம், புதிய புத்தகம் என்று எந்த புத்தகத்தையுமே நீங்கள் படிக்க தேவையில்லை. நம்ம வகுப்பை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாலே போதும். டிஎன்பிஎஸ்சியில் எல்லா வினாக்களுமே நம்முடைய வகுப்புகளிலிருந்தே வரும். இப்பொழுது நேரடியாக நம்ம வகுப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ ஏலாதியை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, ஏலம் கூட்டல் ஆதி. இதில் ஏலம் என்பது எதை குறிப்பிடுகிறதுனா, ஏலக்காயை குறிப்பிடுகிறது. ஆதி என்றால் முதல் என்று பொருள். இப்போ ஏலத்தை முதன்மையாக கொண்ட மருந்து பொருளின் பெயரை தான் ஏலாதி. இப்போ ஏலாதி என்பது ஒரு மருந்து பொருள். இப்போ மருந்தால் பெயர் பெற்ற நூல் எதுன்னு கேட்டால் ஏலாதி. இப்போ 14 கீழ்கணக்கில் முன்பே சொல்லியிருக்கிறேன். 14 கீழ்கணக்கில் 3 மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் இருக்கிறது. 1 திரிகடுகம், 2வது சிறுபஞ்சமூலம், 3வது ஏலாதி. இதில் வேறால் பெயர் பெற்ற நூல் ஒன்று தான், அது சிறுபஞ்சமூலம். வேறாலும் மருந்தாலும் பெயர் பெற்ற நூல் எத்தனைன்னு கேட்டால் அதுவும் ஒன்று தான், அது சிறுபஞ்சமூலம். இப்போ ஏலாதியில் மொத்தம் எத்தனை மருந்து பொருள் இருக்கும்னா 6 மருந்து பொருள் இருக்கும். எப்படி ஏலாதியில் 6 மருந்து பொருள் இருக்குமோ அதே போல ஏலாதி நூலில் இருக்கின்ற ஒவ்வொரு பாடலிலும், ஒவ்வொரு 4 அடிகளிலும் 6 நற்கருத்துக்கள் அடங்கி இருக்கும். அதனால தான் இந்த நூலிற்கு ஏலாதி என்று பெயர் வந்தது. அப்போ ஏலாதி என்ற மருந்து பொருளில் இருக்கக்கூடிய 6 பொருள் என்னன்னு சொல்கிறோம் பாருங்க. முதல் பொருள், முதன்மையான பொருள் எதுனா ஏலக்காய். அதற்கடுத்தது சுக்கு, மிளகு, திப்பளி. இந்த 3 தான் நம்ம திரிகடுகம் என்று குறிப்பிடுகிறோம். அப்போ ஏலாதி மருந்து பொருளில் திரிகடுகமும் அடக்கம். அப்போ ஏலம், சுக்கு, மிளகு, திப்பிலி, அதற்கு பிறகு லவங்கம், சிறுநாவற்பூ. இந்த 6 மருந்து பொருளும் சேர்ந்தது தான் ஏலாதி. புரிஞ்சுதுங்களா? ஏலாதி நூல் என்று பெயர் வந்ததற்கு காரணம் என்ன? 4 அடிகளில் 6 நற்கருத்துக்களை கூறுவதால் இதற்கு ஏலாதி என்று பெயர். இப்போ நம்ம ஆசிரியர் குறிப்பை பார்க்கலாம். ஆசிரியர் யாருன்னா கனி மேதாவியார். கனி மேதாவியார் தான் திணைமாலை 150 என்ற நூலிற்கும் ஆசிரியர் யாருன்னா அவர் தான். திணைமாலை 150 ஆசிரியரும் ஏலாதி ஆசிரியரும் ஒருவரே, வெவ்வேறுவர் அல்ல. அப்போ ஏலாதியின் ஆசிரியர் கனிமேதாவியார். இந்த கனிமேதாவியாரும் காரியாசனம் ஒரு சாலை மாணக்கர்கள். அது நம்ம போன வகுப்பில் பார்த்தோம் சிறுபஞ்சமூலத்தில். இப்போ கனிமேதாவியாரை பற்றி மட்டும் பார்க்கலாம். இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயத்தை சார்ந்தவர். ஏலாதி நூல் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 80 கூட்டல் 1 மொத்தம் 81. 80 பாடல்களை கொண்டது. ஒரு சிறப்பு தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 பாடல்களை கொண்டது இந்த ஏலாதி நூல். இந்த ஏலாதி நூலுக்கு சிறப்பு பெயர் என்று ஒன்று இருக்கிறதா என்ன? நிச்சயமாக இருக்கிறது. தமிழரின் அருமருந்து என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பான், அதுதான் ஏலாதி. அதற்கு பிறகு 4 அடிகளில் 6 கருத்துக்களை கூறும் நூல் என்று முன்பே சொல்லிட்டேன். இந்த 6 கருத்துக்களும் நாம் கற்றுக்கொண்டால் கிட்டத்தட்ட 80 நூலில் 6 கருத்து, தற்சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம் உட்பட 81 பாடல். இப்போ எல்லா 6 கருத்தையுமே நம்ம படித்தா நம்முடைய வாழ்வில் என்ன ஏற்படும் என்றால் நம்முடைய அறியாமை நீங்கும். இப்போ மனிதனின் அறியாமையை நீக்கும் நூல் எதுவென்றால் அதுதான் ஏலாதி. மனிதனுடைய அறியாமை நோயை நீக்கக்கூடியது ஏலாதி. இப்போ திணைமாலை 150 ஆசிரியரும் யாரு? கனிமேதாவியார் தான். ஏலாதியின் ஆசிரியரும் கனிமேதாவியார் தான். இப்போ இது மட்டும் இல்லாமல் ஏலாதி நூலில் இருக்கக்கூடிய பிற சிறப்புகள் என்னன்னா, சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்தை வலியுறுத்துகிறது. சிறுபஞ்சமூலம் என்ன சொல்லுன்னா, பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண கருத்துக்களும் கூறும் நூல் சிறுபஞ்சமூலம். ஆனால் ஏலாதி என்ன சொல்கிறாங்கன்னா, சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய கருத்துக்களை வலியுறுத்தும் நூல் எதுன்னு கேட்டால் அது ஏலாதி. நல்லா நீங்கள் தெளிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வேறுபடுத்தி நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். வேறு என்ன தகவலை தருதுன்னா, உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு வாழ்வர்
என்று 21 பாடல்களில் சொல்லுது. ஒரு பாடலில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 81 பாடல்களில் 21 பாடல்களில் யாரெல்லாம் உணவு கொடுத்து மற்றவர்களை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் பெருவாழ்வு வாழ்வர் என்று கிட்டத்தட்ட 21 பாடல்களில் குறிப்பிடுகிறது. மற்றொரு முக்கியமான செய்தி என்ன கூறுதுன்னா, இன்றைய காலகட்டத்தில் பக்கத்தில் நம் உடனே படிக்கக்கூடிய நண்பர்களுக்கே புத்தகம் தராதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஏலாதி என்ன சொல்லுதுன்னா, புத்தகம் போன்றன கொடுப்போர் இப்பிறவியில் புலவர்கள் போற்றும் வண்ணம் வாழ்வர் என்று ஏலாதி நூல் குறிப்பிடுகிறது. அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்பினேன்னா, நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் என்றால் படிப்பவர்களுக்கு உங்களுடைய புத்தகத்தை தந்தால் நீங்களும் நிச்சயம் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வில் உயர்வீர்கள், நல்லபடியாக வாழ்வீர்கள். அதனால் புத்தகம் கொடுத்து மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதையும் நான் இந்த பதிவின் மூலமாக ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கேட்டுக்கிறேன். ஏலாதியை பற்றி வேற ஏதாவது சிறப்பு இருக்குதானா? நிச்சயமாக இருக்கிறது. புலவர் கனிமேதாவியார் என்பவர் ஒரு சமணர். அதனால் இவர் இந்த நூலில் சமண கருத்துக்கள் பலவற்றை கூறியிருக்கிறார். அதில் என்னென்ன சமண கருத்துக்களை கூறியிருக்கிறார்னா, கொல்லாமை, புலால் உண்ணாமை. வள்ளுவனும் அதைத்தானே கூறுகிறான், நம்முடைய தமிழன தலைவனும் அதைத்தானே கூறுகிறான். கொல்லானை புலால் மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்றுதான் வள்ளுவமும் கூறுகிறது. அதைத்தான் ஏலாதியிலும் குறிப்பிட்டிருக்கிறார். கொல்லாமை கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார், புலால் உண்ணாமையை குறிப்பிட்டிருக்கிறார். தானம், தவம், இன்சொல், ஐம்பொறி அடக்கம், பார்க்கக்கூடாதவை போன்ற வாழ்வியலை நெறிப்படுத்தும் கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார் ஏலாதியின் ஆசிரியர் கனிமேதாவியார். இது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு குறிப்பு. தேர்வில் நமக்கு அப்படியே கேட்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு குறிப்பு. இப்போ ஏலாதியில் வேறு என்ன குறிப்பு இருக்கிறது என்றால், பிறப்பு பற்றிய குறிப்பு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பிறப்பு எத்தனை வகையான நிலைகளை கொண்டது என்று குறிப்பிடுகிறார்னா 9 என்று குறிப்பிடுகிறார். இந்த 9 என்ற எண்ணை பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏலாதியின் ஆசிரியர் கனிமேதாவியார் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த 9 வகைகள் என்னன்னா, உயிர் உடையன, உயிர் அல்லாதன, புண்ணியம், பாவம், துன்பம், வீடு, முதிர்வு, கட்டு, செறிப்பு என்று 9 வகையான பிறப்பு நிலைகளை வகையறுத்திருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் கனிமேதாவியார். இவ்வளவுதான் ஏலாதியை பற்றிய நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு. அடுத்தது நம்முடைய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஏலாதியுடைய செய்யுள்களினுடைய வரிகளை பொருளோடு மிக விளக்கமாக பார்த்துட்டோன்னா, ஏலாதி நூற்குறிப்பு, ஏலாதி நூலை பற்றிய குறிப்பு மிக விரிவாக அருமையாக முடிந்துவிடும். பாருங்க, இப்ப செய்யுள் வரிகளுக்கு போகலாம். முதல் செய்யுள் பாருங்க. வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கிய நூல் நுக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என்று குறிப்பிட்டிருக்கிறார். மொத்தம் 6 கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். பழியில்லா மன்னனாக வாழ்பவன் எப்படி பழியில்லாத மன்னனாக வாழ்வான்? அப்படி வாழ்ந்தால் அவன் நூலோர் போற்றும்படியெல்லாம் அவனுடைய பெயர் நிலைத்திருக்கும் என்று கூறியிருக்கிறார். இப்போ அவர் கூறியிருக்கக்கூடிய 6 கருத்துக்களை பாருங்க. வணங்கி என்றால் வணக்கமுடையவராக, பணிவுடையவராக இருத்தல். வழி ஒழுகி முன்னோர்கள் கூறிய அறவழியில் நடத்தல், அறவழியில் செல்லுதல் என்று பொருள். மாண்டார் சொல் கொண்டு மாண்புடைய சான்றோர்களின் சொல்வழியில் நடத்தல். கிட்டத்தட்ட 3 கருத்துக்களை முதல் வரிகளிலேயே சொல்லிட்டார். அதற்கடுத்தது நுணங்கிய நூல் நோக்கி என்று கூறுகிறார். நுணங்கிய நூல் நோக்கி என்றால் நுண்ணறிவுள்ள நூல்களை அறிந்தவனாக, படித்தவனாக என்று கூறி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான். அந்த நூல்களில் கூறியிருக்கின்ற சிறந்த கருத்துக்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்பவன் எப்படி வாழ்வான்? பழியில்லா மன்னனாக வாழ்வான். எப்படி வாழ்வான்? பழியில்லா மன்னனாக. அப்படி வாழ்ந்தால் நூல்களெல்லாம் போற்றும்படி அவன் வாழ்வான் என்று கூறியிருக்கிறார் கனிமேதாவியார். இது முதல் பாடல். இப்போ மறுபடியும் ஒரு முறை படிச்சிடறோம் பாருங்க, ஞாபகம் வச்சுங்க. வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கிய நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து பல நூலார் பல நூல்கள் போற்றும்படி அவன் வாழ்வான் என்று கூறி முடித்திருக்கிறார். அடுத்தது
மிக 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 முக்கியமான வரிகள். இது இன்றைய காலகட்டம் மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே பொருந்தக்கூடிய வகையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஊனொடு என்றால் உணவு, உடை, கூரை என்றால் உடை, உணவு, உடை, எழுத்தாணி, புத்தகம், பேனோடு எண்ணும், பேனோடு என்றால் விருப்பம் என்று பொருள். பேனோடு எண்ணும் எழுத்தும் இவை மானோடு கேட்டு எழுதி ஓதி வாழ்வார்க்கு ஈந்தார். விருப்பத்தோடு எண்ணும் எழுத்தையும் படிக்க விரும்பவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம், எழுத்தாணி, புத்தகம் இவையெல்லாம் தருபவர்கள் எப்படி வாழ்வார்கள்? இப்பிறவி மட்டுமல்ல மறுபிறவியிலும் பெருவாழ்வு வாழ்வார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்பிறவி மட்டுமல்ல மறுபிறவியிலும் பெருவாழ்வு வாழ்வர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பாருங்க என்ன சொல்றார். கல்விக்கு உணவு, உடை, நூல், எழுதுகோள், இருப்பிடம் ஆகியவை தந்து உதவுபவர்கள் பெருவாழ்வு பெறுவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கனி மேதாவியார். இப்போ போன செய்யுள்ள அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்து இதுதான். அதற்கு பிறகு கடைசியாக நம்ம புத்தகத்தில் தனியாக ஒரு இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஏலாதியுடைய வரிகளைத்தான். யாரிடம் எப்பொழுதுமே பொருள் குறையாமல் இருக்கும், நிரம்பி இருக்கும் என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்யுள் தான் இது. யாரிடம் என்றால் தாயிழந்த பிள்ளை, தாயை இழந்த பிள்ளைக்கும் தலையிழந்த பெண்டாட்டி, தலைவனை இழந்த பெண்ணுக்கும் வாயிழந்த வாழ்வினார், பேச முடியாத ஓமைக்கும் வாணிகம் போய் இழந்தார், வாணிகம் செய்து பொருள் இழந்தாருக்கும் கைத்தூண் பொருள் இழந்தார், உணவு உண்பதற்கே கையில் பொருளில்லாமல் இருப்பவருக்கும் கண்ணிலவர்க்கு, கண்கள் இல்லாதவர்க்கு யாரெல்லாம் உதவுகிறாரோ, இந்த அறுவருக்குமே யார் உதவுகிறாரோ அவர்களிடம் எப்பொழுதுமே பொருள் இல்லாமலே இருக்காது, அவர்களிடம் பொருள் சேர்ந்து கொண்டே இருக்கும், அவர்கள் எப்பொழுதுமே பொருள் வைத்துள்ளவர்களாகவே இருப்பார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கனிமேதாவியார். மொத்தம் 6 பேர். யார் யாரு? தாய் இழந்த பிள்ளை, தலையிழந்த பெண்டாட்டி, வாயிழந்த வாழ்வினார், வாணிகம் போய் இழந்தார், கைத்துவோன் பொருள் இழந்தார், கண்ணிலவர். ஈந்தார் என்றால் உதவுதல் என்று பொருள். வைத்து வழங்கி வாழ்வார், எப்பொழுதுமே அவர்களிடம் பொருள் இருந்து கொண்டே இருக்கும் என்று முடித்திருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் கனிமேதாவியார். இவ்வளவுதான் நம்ம ஏலாதியில் பார்க்கக்கூடிய செய்யுள்கள். எவ்வளவு எளிமையாக இருக்கு பாருங்க. படித்தால் இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு மொழி எது என்றால் தமிழ். படித்தால் மட்டுமல்ல, தமிழ் என்று நினைத்தாலே இனிது. அதை இது போன்ற பாடல்களை படிக்கும் பொழுதுதான் நமக்கு பார்த்திங்கன்னா எளிமையாக அதை அனுபவிக்க முடியும். ஸோ ஏலாதி வகுப்பு இதோட முடிவுக்கு விடுகிறது. அடுத்த ஒரு முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ச்சியாக நம்முடைய சிவம்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.